Hello viewers, welcome to my channel English with Uma Nagarajan. Today definitely there's something wonderful, exciting. You cannot guess what it is. It is something to do with spoon. Not literally of course. I just joked, but definitely I'm sure you will enjoy the video. You will enjoy it definitely and post me good comments. So let us see what it is about. Now let's explore what spoonerism is. It is mispronunciation of a short phrase. அதாவது தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. எப்படி பண்ணுவோம்? சவுண்ட்ஸ் ஆர் ஸ்வாப்ட், இன்டர்சேஞ்ச் ஆகிடும் சவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள், டேக் அ ஷவர் அப்படிங்கிறது என்னவாகும்? ஷேக் அ டவர். புரியுதா? தமிழில் கூட என் ஃப்ரெண்டு ஒரு நாள் என்ன பண்ணால், பேசும்போது சிங்கம் புலி அப்படிங்கிறதுக்கு பதிலாக புங்கோ சிலின்னு சொல்லி சிரின்னு சிரித்தோம். ஸோ இட் ஹேப்பன்ஸ் இன் எனி லாங்குவேஜ். இட் ஹேப்பன்ஸ். நம்ம வேகமாக பேசும்போது ரெண்டு வேர்டை சேர்ந்த மாதிரி சொல்லும்போது அது மாதிரி ஆகிடும். இப்போ இது வில்லியம் ஆர்ச்சிபால்ட் ஸ்பூனர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த தப்பை பண்ணார். அதனால்தான் அவர் பேரால் ஸ்பூனரிசம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஒரு கிளர்ஜிமேன் அண்ட் ப்ரொஃபஸர். நார்மலி ப்ரொஃபஸர்னாலே கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்டடாக தான் இருப்போம். ஸோ இவர் ரொம்ப ஆப்சன்ட் மைண்டட். ரொம்ப பேசும்போது அப்படியே தடுமாறி இந்த மாதிரி மாற்றிடுவார். ஸோ வாட் டிட் ஹி டூ? ஹி ஸ்வாப்ட் பார்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வித் ஈச் அதர். ஸ்வாப்ட், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ்ட் மை மிஸ்ட்ரி லெக்சர் அப்படின்ட்டாரு. எதுக்கு சொன்னார்? மிஸ்ட் மை ஹிஸ்ட்ரி லெக்சர். பாருங்கள், இந்த எம் இந்த ஹெச். ஹிஸ்ட் மை மிஸ்ட்ரி லெக்சர், அதாவது மிஸ்ட் மை ஹிஸ்ட்ரி லெக்சர். ஸோ இது மாதிரி சொல்லும்போது அவர் அந்த தப்பை பண்ணிட்டாரு. அடுத்தது பாருங்கள், இட்ஸ் ஆக்சுவலி a slip of the tongue, an accidental and usually trivial mistake in speaking. சின்ன தப்பு தான். ட்ரிவியல்னு என்ன, ரொம்ப மைன்யூட், சின்ன தப்பு. ஆனால் அதுவே இட் வில் பிகம் காமிக்கல், ஒரு ஜோக்குக்கு இடமாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அ பிளஷிங் க்ரோ அப்படி சொல்கிறோம். எதுக்கு? இன்ஸ்டெட் ஆஃப் இதுக்கு பதிலாக அ க்ரஷிங் ப்ளோ. அ க்ரஷிங் ப்ளோன்னா என்ன? அப்படியே படார்னு வேகமாக அடிச்சிட்டான். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? பதட்டத்தில் பேசும்போது அ பிளஷிங் க்ரோ. அதே மாதிரி தான் சேட் பேலட். ஆக்சுவலாக என்ன சொல்ல வரும்? பேட் சாலட். இந்த சாலட் நல்லாவே இல்லை, பேட் சாலட். அதுக்கு பதிலாக சேட் பேலட். அப்புறம் பிளாஸ்டர் மேன், தப்பு. என்ன சொல்ல வரும்? மாஸ்டர் பிளான். இட்ஸ் அ மாஸ்டர் பிளான். ஆர்சிபி ஹேஸ் அ மாஸ்டர் பிளான் அகேன்ஸ்ட் பிபிகேஎஸ். அதுக்கு பதிலாக பதட்டத்தில் பிளாஸ்டர் மேன். அப்புறம் சில்ட் கிரீஸ், தப்பு. என்ன சொல்ல வரும்? கிரில்டு சீஸ். கிரில்டு சீஸ் சில்டு கிரீஸ் ஆச்சு. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ். ஐ எம் கெட்டிங் எக்ஸைட்டட். ஐ எம் கோயிங் டு வாட்ச் த மேட்ச் between PBKS and RCB. Of course, I think RCB will win. Let's see what happens. So please watch my video, enjoy my videos, share them with your friends and acquaintances and subscribe to my channel. Bye for now.